திருநாவுக்கரசு நாயனார் திருநேரிசை 4ஆம் திருமுறை. திருநாவுக்கரசு நாயனார் வந்த வழி வேறு. திருச்செம்பொன்பள்ளி, மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கு வந்து இங்கே துருத்தி, வேள்விகுடி, எதிர்கொள்வாடி ஆகிய தலங்களை வழிபட்டு கொண்டு வருகிறார். அப்படி வரிசையாக வழிபட்டு கொண்டு வந்த தலங்களில் திருத்துருத்தி ஒன்று. அந்த திருத்துருத்தியை பற்றி பாடியிருக்கிறத பார்க்கலாம். பொருத்திய குரம்பை தன்னை பொருள் என கருத வேண்டா. நாம இந்த உடம்பு கிடைச்சிருக்குது, இது பெருதற்கரிய பெரும்பொருள் அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கருத வேண்டாம் என்று சொல்லுகிறார். பொருத்திய குரம்பை தன்னை, குரம்பை குடிசை, இந்த ஆன்மாவுக்கு இருக்கின்ற உடம்பு இருக்குதே இது குடிசை. பொருத்திய குரம்பை, பல பொருள்களை ஒன்னோட சேர்த்து 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 பண்றோம். பொருத்திய குரம்பை தன்னை பொருள் என கருத வேண்டாம், ஒரு உயர்ந்த பொருள் என்று நீங்கள் எண்ணாதீர்கள். இருத்தி எப்பொழுதும் நெஞ்சுள் இறைவனை ஏத்துமின்கள். நெஞ்சுள் இறைவனை எப்பொழுதும் இருத்தி ஏத்துமின்கள். அந்த இருத்தியை முன்னால கொண்டு வந்துருங்க. ஒருத்தியை பாகம் வைத்து அங்கு ஒருத்தியை சடையுள் வைத்து, மேல திருஞான பாட்டை பார்த்தோம், ஒருத்தி பால் பொருத்தி வைத்து, அதை சொல்றேன். ஒருத்தியை பாகம் வைத்து உமையம்மையை, ஒருத்தியை சடையுள் வைத்த கங்கையை, துருத்தியன் சுடரினானை தொண்டனேன் கண்டவாறே. திருநாவுக்கர சுவாமிகள் திருத்துருத்திக்கு சென்று பெருமானை வழிபடுகிறார். அவருடைய காட்சியில என்ன தோன்றுகிறது என்றால், ஒரு பக்கம் உமையம்மையும் சடையின் மேல் கங்கையும் தரித்து வீற்றிருக்கின்ற கோலம் தோன்றுகிறது. அந்த காட்சியை அப்படியே இந்த பதியத்தில் பாடுறார். எல்லா பதியமும், பதியத்தில் இருக்கிற எல்லா பாடல்களும் கண்டவாறு கண்டவாறு, நான் கண்ட தன்மை இத்தகையது, நான் கண்ட தன்மை இத்தகையது அப்படின்னு சொல்லி பாடுறார். இந்த பாடல்ல ஒருகால் உமையமலும் சிரத்தின் மேலே கங்கையுமாக இருக்கின்ற காட்சியை அவர் கண்டார். நாம தான் லிங்கமூர்த்தியை பார்க்குறோம், அவங்க சிவபெருமானை தான் பார்க்குறாங்க. அப்படி சிவபெருமானை பார்க்குற பொழுது அவர்கள் சிவபெருமானுக்கு என்னென்ன உண்டு என்பதை சாஸ்திரங்கள் வாயிலாகவோ திருவருள் உணர்த்தவோ முன்னால் உணர்ந்திருக்கிறார்களோ அந்த காட்சி அவர்களுக்கு தோன்றும். திருப்புவனத்தில் போய் பார்த்தாரு, என்னென்ன பார்த்துன்னு பாடியிருக்கிறார் இல்லையா, வடிவேறு திருசூலம் தோன்றும் தோன்றும் வடசடை மேல் இளமதியம் தோன்றும் தோன்றும். அங்கே அதெல்லாம் எங்கே இருந்திருக்கும்? அப்படியே இருந்தாலும் அது செம்பில் இருந்திருக்கும். சிவலிங்கமாக இருந்தால் வெறும் பானம் தான் இருந்திருக்கும், வேற ஒன்றும் இருந்திருக்காது. உற்சவ மூர்த்தியாக இருந்தால் செம்பில் தான் இருந்திருக்கும் தனித்தனியாக, அங்கே அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. இவர் அதையா பார்த்தாரு. அதனால் அவருக்கு மனசில் என்னென்ன கண்டாரோ அதையெல்லாம் பார்க்கணும். அதே போல தான் பாட அடியார் பறவை கண்டேன், பத்தர் கணங்கண்டேன், மொய்த்த பூதம் ஆடல் முழவம் அதிர கண்டேன், அங்கே அனல் கண்டேன் அப்படின்னு பாடிட்டு வர்றாரு. இதெல்லாம் அங்கங்கே இருந்தது. நாம் தான் அந்த கோயிலுக்கு போகிறோம், அங்கெல்லாம் ஒன்றும் இருக்கிறாப்புல தெரியலையே. அவர் போன காலத்துல அப்படி தான் இருக்கும். ஆனால் அவருக்கு மட்டும் அப்படி தெரிஞ்சது இல்லைங்களா? சிதம்பரத்துக்கு போனார். அப்பா இப்போ தான் வந்தியா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்னு அவர் கேட்டாருன்னு சொல்கிறார். என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே அப்படின்னு பாடுறாரு. அதனால் அவங்களுக்கு அங்கே சில குறிப்புகள் தோன்றுங்க. அந்த தோன்றிய காட்சி இது வந்து மானத காட்சின்னு சொல்கிறோம் பாருங்க, அதில் வந்தது. இது முன்னே கண்டது, முன்னே அறிந்தது, திரும்பவும் அந்த தளத்துக்கு போகிற பொழுது மனத்தில் தோன்றும். அந்த தோன்றுகின்ற காட்சியை வைத்துக்கொண்டு அவர்கள் பாடுகிறார்கள் என்ற சவைதனை செய்து வாழ்வான் சலத்துளே அழுந்துகின்ற இவை ஒரு பொருளும் அல்ல. உலக வாழ்க்கையை முதல் 2 வரியில் காட்டுறார். மேல பாட்டில் பொருத்திய குரம்பை தன்னை பொருள் என கருத வேண்டான்னு ஒரு வரியில் சொன்னார். இந்த பாட்டில் சவைதனை செய்து வாழ்வான் சலத்துளே அழுந்துகின்ற இவை ஒரு பொருளும் அல்ல. நாம் நிறைய பொருள்களை சேர்த்து வச்சுருக்கிறோம். பூமி வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், மற்ற பொருள்கள் வாங்குகிறோம், உறவினர்களை எல்லாம் பல வகையில் உறவு கொள்ளுகிறோம். எல்லாம் ஒரு பெருங்கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது சொல்கிறார், சபையினை செய்து வாழ்வான். சபைன்னு சொல்கிறோமில்ல, அதுதான் சபைன்னு வருது. இது கூட்டம்னு அர்த்தம். சபையினை செய்து வாழ்வான், வாழும் பொருட்டு சலத்துளே அழுந்துகின்ற இவை. சலம்னா வஞ்சனை, வஞ்சனையிலே வழுந்துவதற்கு உரியதாக இருக்கின்ற இந்த பொருள்கள் பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நம்மை வஞ்சனையில் அழுத்தி பிறப்பிலே அழுத்தி விடும். எனவே இவை ஒரு பொருளும் அல்ல, இவற்றை ஒரு சிறந்த பொருள், பெருதற்கரிய பொருள் என்று கருத வேண்டாம். சபைதனை செய்து வாழ்வான் சலத்துளே அழுந்துகின்ற இவை ஒரு பொருளும் அல்ல. பின்ன என்ன செய்யலாம்? இறைவனை ஏத்துமினோ. ஏத்துமினோ என்பது ஏத்துமின்னோ என்று வருகிறது ஓசைக்காக.
ஏத்துமினோ என்று தான் வரணும். ஏத்துமின், ஏத்துங்கள், முன்னிலை ஏவல் பன்மை, அது ஓகாரம் பெற்று ஏத்துமினோ என்று வருகிறது. ஓசைக்காக நகரம் விரித்தல் விகாரமாக வருது. ஏத்துமின்னோ அவை புறம் மூன்றும் எய்து அடியவர்க்கு அருளி செய்த சுவையினை, சுவைக்கப்படுகிற பொருளாயிருப்பவனை சுவை என்று சொன்னார். சுவையினை துருத்தியானை தொண்டனேன் கண்டாவாரே. இந்த இடத்துல துருத்தியில் இருக்கிற இறைவனை சுவைக்கப்படுகிற பொருளாக, அனுபவிக்கப்படுகிற பொருளாக கண்டிருக்கிறார். சுவையினை துருத்தியானை தொண்டனேன் கண்டாவாரே. உன்னி எப்போதும் நெஞ்சுள் ஒருவனை ஏத்துமின்னோ. நெஞ்சுள் எப்போதும் ஒருவனை உன்னி ஏத்துமினோ என்று மாற்றிக்கொள்ளுங்கள். நெஞ்சினுள்ளே ஒருவனையே நினைத்து எப்போதும் திமின்கள். உன்னி எப்போதும் நெஞ்சுள் ஒருவனை ஏத்துமின்னோ. கன்னியை ஒருபால் வைத்து கங்கையை சடையுள் வைத்து, முதல் பாட்டில் சொன்னதுதான். கன்னியை ஒருபால் வைத்து கங்கையை சடையுள் வைத்து பொன்னியின் நடுவுதன்னுள் பூம்புனல் பொலிந்து தோன்றும் துண்ணிய துருத்தியானை. துருத்தி என்ற சொல்லுக்கு ஆற்றிடை குறைன்னு அர்த்தம். அரங்கம் என்ற சொல்லுக்கு ஆற்றிடை குறைன்னு அர்த்தம். இந்த திருவரங்கம் இருக்குது இல்லையா, அது ரெண்டு ஆற்றுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மணல் திட்டு, அதுக்கு தான் அரங்கம்னு பேர். அதுபோல் துருத்தி என்பதும் அதுதான். இந்த துருத்தி தானே மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற குத்தாலம், அதுதான். கன்னியை ஒருபால் வைத்து கங்கையை சடையுள் வைத்து பொன்னியின் நடுவுதன்னுள் பூம்புனல் பொலிந்து தோன்றும் துண்ணிய துருத்தியானை தொண்டனேன் கண்டாவார். அந்த துருத்தி காற்று துருத்தி, அது வேற. இந்த துருத்தி என்பது ஆற்றிடை குறை, இரண்டு ஆற்றுக்கும் மத்தியில் இருக்கின்ற மணல் திட்டான இடம் அப்படின்னு அர்த்தம். ஊந்தலை வலியனாகி உலகத்துள் உயிரட்கெல்லாம் தான் தலைப்பட்டு நின்று சார்கனல் அகத்து வீழ வான்தலை தேவர் கோடி வானவர்க்கு இறைவா என்னும் தோன்றலை துருத்தியானை தொண்டனேன் கண்டவாரே. ஊனிடத்து வலிமை உடையவனாய், அதாவது உடம்பு வலியனாய் அர்த்தம். ஊன்தலை வலியனாகி உலகத்துள் உயிர்களுக்கெல்லாம் தான் தலைப்பட்டு நின்று சார்கனல் அகத்து வீழ. சிலரெல்லாம் உடம்பு வலிமை உடையவர்களாக இருக்கிறார்கள், உலகத்து உயிர்களுக்கெல்லாம் தாங்களே தலைவர்களிடம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் ஒன்றுமில்லாமல் எரியில் விழுந்து அழிந்து போகிறார். அதை சொல்கிறார். வீழ வான், இது உலகத்தில் ஒரு பக்கம் நிகழ்கிறது. வான்தலை தேவர் கூடி, அங்கே தலை என்பது கிடம்னு அர்த்தம். வான்தலை தேவர் கூடி வானவர்க்கு இறைவா என்னும் தோன்றலை, தேவர்களுக்கு தலைவனே என்று சொல்லுகின்ற பெருமானை. வான்தலை தேவர் கூடி வானவர்க்கு இறைவா என்னும் தோன்றலை துருத்தியானை தொண்டனேன் கண்டவாரே. இங்கே அவர் என்ன காட்சி கண்டிருக்கிறார்? திருத்துருத்தியுள்ள தேவர்களெல்லாம் வந்து கூடி வானவர்க்கு இறைவனே என்று வாழ்த்துகின்றார்கள். அந்த காட்சியை கண்டு நான் இவ்வாறு கண்டேன் என்று இந்த பாடலில் பாடியிருக்கிறார். உடல்தனை கழிக்கலுற்ற உலகத்துள் உயிர்கட்கெல்லாம் இடர்தனை கழிய வேண்டி இறைவனை ஏத்துமின். இந்த பாட்டில் நமக்கு அவர் கொடுக்குற அறிவுரை, இறைவனை ஏத்துமின். எதுக்காக ஏற்ற வேணும், என்ன சொல்லி ஏற்ற வேணும் அப்படின்னா, இடர்தனை கழிய வேண்டி இறைவனை ஏத்துமின். துன்பம் நீங்குவதற்காக இறைவனை ஏத்துமின்கள். யாருடைய துன்பம் நீங்குவதற்காக? உங்களுடைய துன்பம் நீங்குவதற்காக என்பது மட்டுமல்ல, உலகத்துள்ள உயிர்களுக்கெல்லாம் துன்பம் நீங்கும்படியாக இறைவனை ஏத்துமின்கள் சொல்ற. உடல்தனை கழிக்கலுற்ற உலகத்துள் உயிர்களுக்கெல்லாம், எல்லா உயிர்களும் உடம்பெடுத்து பிறந்திருக்கின்றன. உடம்பெடுத்து பிறந்த பிறப்பு அவற்றுக்கு ஒரு சுமையாக இருக்கின்றன. ஆகினால் அந்த உடம்பை அவைகள் கழிக்க விரும்புகின்றன. அத்தகைய உயிர்களுக்கெல்லாம் துன்பம் வராமல் காப்பாற்றுக என்று இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். கோயிலுக்கு போனால் நாம் இப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும், எந்த உயிருக்கும் எந்த துன்பமும் வரக்கூடாது, துன்பம் வராமல் காப்பாற்றுவது உன்னுடைய கடன் அப்படின்னு வேண்டிக் கொள்ள வேண்டும். உடல்தனை கழிக்கலுற்ற உலகத்துள் உயிர்க்கெல்லாம் இடர்களை கழிய வேண்டில் இறைவனை ஏத்துமின்னோ. கடல்தனில் நஞ்சம் உண்டு காண்பு அரிதாகி நின்ற சுடர்தனை, காணுதற்கரிய சுடர், இதை போல ஒரு சுடரனை வேறெங்கும் காண முடியாது. அதனால் காண்பரிதாகி நின்ற சுடர்தனை துருத்தியானை தொண்டனேன் கண்டாவாரே. அப்போ இங்கே அவர் என்ன கண்டிருக்கிறார்? சிவபெருமான் நஞ்சுண்ட கண்டமுடையவனாய் காண்டற்கரிய சுடர் ஒளியாய் தோன்றியிருக்கிறார். அந்த காட்சியை இந்த பாட்டில் பாடியிருக்கிறார். அல்லலை கடக்க வேண்டில் அரணையே நினைமின்னேர்கள்.
ஒவ்வொரு பாட்டிலையும் முதல் வரியில் நமக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க. அள்ளலை கடக்க வேண்டில், அள்ளல்னா சேருன்னு அர்த்தம். இந்த இடத்துல சேரு என்பது பிறவியை அல்லது பாவத்தின் பயனாக வருகின்ற நரகத்தை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். நரகத்தை அலறு என்ற சொல்லால் குறிக்கிறது உண்டு. அது ரொம்ப காலத்திலேருந்தே அது இருக்குதுங்க, திருவள்ளுவர் காலத்திலேருந்தே இருக்குது. அண்ணாத்தில் செய்யாது அலறு அப்படின்னு சொல்லி. அள்ளலை அலர் என்றாலும் சேரு, அள்ளல் என்றாலும் சேரு. எனவே பிறப்பாகிய சேரு என்று அர்த்தம் பண்ணலாம், பிறந்து பாவம் செய்து பெறுகின்ற நரகமாகிய சேரு என்று அர்த்தம் பண்ணலாம். அள்ளலை கடக்க வேண்டில் அரணையே நினைமின் நேர்கள். பொள்ளல் இக்காயந்தன்னுள், இந்த உடம்பு துவாரங்களை உடையது, 9 துவாரங்களை உடையது. எனவே பொள்ளல் இக்காயம், பொள்ளல் குடம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லிக்குடம் என்று சொல்லுவோம், ஓட்டைகள் உடைய குடத்தை. அதுபோல் இந்த உடம்பு நவத்வாரங்களை உடையது. அதனால பொள்ளல் இக்காயந்தன்னுள் புண்டரீகத்திருந்த வள்ளலை, இந்த காயம் பொள்ளல் காயம், ஆனால் இதுக்குள்ளாலே ஒரு புண்டரீகம் இருக்கிறது, அதாவது தாமரை, இதய தாமரை அல்லது நம்மால் கற்பித்து கொள்ளப்படுகின்ற தத்துவ கமல ஆசனம், அது இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது. அந்த ஆசனத்திலே இறைவன் எழுந்தருளி இருக்கிறான். ஆகையினால பொள்ளலி காயந்தன்னுள் புண்டரீகத்து இருந்த வள்ளலை. பூமியை ஒரு பொருளன் என்று சொன்னால் சிதம்பரம் ஸ்தலத்தை இருதயஸ்தானம் என்று சொல்கிறது. அந்த சிதம்பரத்தில் இருக்கின்ற கோயில் இருக்குது இல்லை, அதுதான் அந்த இருதயஸ்தானத்தில் எழுந்தருளிய கமலம் என்று சொல்லுவது. அங்கே பெருமான் நடஞ்செய்து கொண்டிருக்கின்றான். அதுபோல் இந்த உடம்பில் இதயஸ்தானத்தில் பெருமான் தத்துவ கமலமாகிய ஆசனத்திலே, இதயத்தையே கமலமாக சொல்லிவிடுவதுண்டு. அந்த இதயம் என்னும் ஸ்தலத்தில் தத்துவங்களால் ஆகியதொரு ஆசனம் என்று அர்த்தம். தத்துவங்களால் ஆகிய ஆசனமும் நாம கற்பித்துக் கொள்வது. இதய கமலம் என்பது இயல்பாக இருந்து கொண்டிருக்கும். எனவே இப்போ உலகத்தில் புற உலகுக்கு எப்படி சிதம்பரமோ அப்படி அக உலகத்துக்கு நம்முடைய இதயம் சிதம்பரம் அப்படின்னு நினைவு கொள்ள வேண்டும். புண்டரீகபுரம்னு பேர், அதுக்கு அப்படி தான் பேர், புண்டரீகபுரம். புண்டரீகபுரம் 2 பொருளில், புண்டரீகம் என்பதுக்கு புலின்னு ஒரு அர்த்தம் உண்டு. புலிக்கால் முனிவர் அங்கே வியாக்கிரபாதர், வியாக்கிரம்னா புலின்னு அர்த்தம். புலிக்கால் முனிவர் அங்கே இருந்ததுனால புண்டரீகபுரம்னு பேர். அப்புறம் விராட்புருடனுக்கு இதயஸ்தானமாக இருக்கிறதுனாலே புண்டரீகபுரம் என்று பேர். அதுபோல் நம்மிடத்தில் அவன் இருக்கிறான். புண்டரீகத்து இருந்த வள்ளலை வானவர்க்கும் காண்பரிதாகி நின்ற துள்ளலை, துள்ளல் மகிழ்ச்சி உடையவன் அர்த்தம். துள்ளலை துருத்தியானை தொண்டனேன் கண்டவாரி. அப்போ இந்த பாட்டில் அவர் என்ன கண்டிருக்கிறார்? தாமரை ஆசனத்திலே எழுந்தருளி இருக்கின்ற மூர்த்தியாக கண்டிருக்கிறார். அது உள்ளேயும் காணப்படுகிறது, வெளியிலேயும் காணப்படுகிறது. அந்த காட்சியை இதில் வைத்து பாடியிருக்கிறார் என்று சொல்லலாம். பாதியில் உமையாள் தன்னை பாகமா வைத்த பண்பன் வேதியன் என்று சொல்லி விண்ணவர் விரும்பி ஏத்த. தேவர்களெல்லாம் அவனை ஏற்றுவார்கள். என்னவென்று சொல்லி ஏற்றுவார்கள்? எங்களுக்கெல்லாம் நீதான் வேதியன், வேதியா வேதகீதா அப்படின்னு பாடுறோம்ல, அது போல வேதியன் என்று சொல்லி விண்ணவர் விரும்பி ஏத்த சாதியாம் சதுர்முகனும் சக்கரத்தானும் காணா. சாதியான் சதுர்முகன், சதுர்முகன் வேதம் வல்லவனாகையினால அவனை உயர்ந்த சாதி உடையவன் என்று சொல்றது. அதனால் சாதியான் சதுர்முகனும் சக்கரத்தானும் காணா சோதியை துருத்தியானை தொண்டனேன் கண்டாவாரே. இந்த பாட்டில் தேவர்களெல்லாம் சூழ்ந்து நின்று ஏத்த அவன் சோதி வடிவாக தோன்றினான், அதனை நான் கண்டு மகிழ்ந்தேன் என்று அப்பர் சுவாமிகள் பாடுகிறார். அடுத்த பாட்டு, சாமனை வாழ்க்கையான சலத்துளே அழுந்த வேண்டாம். இந்த வாழ்க்கை ஒரு சலம், வஞ்சனை, இது சாவுக்கு உரியது, அதாவது அழிவுக்கு உரியது. சாம் மனை வாழ்க்கையான சலத்துளே அழுந்த வேண்டாம். அப்போ என்ன பண்ணுங்க? இறைவனை வழிபடுங்கள். எப்படி வழிபடுறது? தூமம் நல் அகிலும் காட்டி, தூமம் புகை, நல்லகில் தூமங்காட்டி மாற்றிக்கொள்ளணும். நல்ல அகிற்புகையை காட்டி, தூம நல் அகிலுங்காட்டி தொழுது அடி வணங்குமின்னோ சோமனை சடையுள் வைத்து, சோமன் சந்திரன், சோமனை சடையுள் வைத்து தொன்னெறி பலவும் காட்டும். சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு பல நெறிகளை காட்டுறான். அந்த பல நெறிகளும் அவனால் சொல்லப்பட்டனாகையினாலே அவை தொன்னெறி என சொல்லப்படுகின்றன. ஏன் அவன் ஒரு நெறியை காட்டக்கூடாதோ அப்படின்னு கேட்டால், ஆன்மாக்கள் பல ஆன்மாக்களும் பலவேறு பக்குவம் உடையன. அந்தந்த ஆன்மாக்களின் பக்குவத்துக்கு தகுந்தாற்போல நெறிகளை படைத்து கொடுக்க வேண்டும். ஆகையினால தொன்னெறி பலவும் காட்டி, பல நெறியை காட்டினாலும் கடைசியிலே அவனை சென்று அடைகிற நெறி எதுன்னு கேட்டால் அதுதான் சிவநெறி அல்லது ஞான நெறி என்று சொல்லக்கூடியது. தொன்னெறி பலவும் காட்டும் தூமன துருத்தியானை தொண்டனேன் கண்டவாரே.
அப்போ இந்த இடத்துல அவர் என்ன காட்சியை கண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டால், சிவபரம்பொருள் ஆன்மாக்களுக்காக பல நெறிகளையும் படைத்து கொடுக்கின்ற நிலையை கண்டு தரிசனம் பண்ணியிருக்கிறார். அதனை இங்கே பாடியிருக்கிறார். அந்த நிலை என்ன அப்படின்னு கேட்டால், சதாசிவமூர்த்தியாக இருந்து வேதங்களையும் ஆகமங்களையும் அருணினார் அல்லவா, அந்த காட்சியை அவர் அங்கே கண்டிருக்கிறார். அதனால் தொன்னெறி பலவும் காட்டும் தோமன துருத்தியான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். குண்டரே சமணர் புத்தர், குண்டரே ஏகாரம் என்ன அதை எல்லா இடத்துலையும் போட்டணும். சமணரே புத்தரே, குண்டரும் சமணரும் புத்தரும். குண்டர் என்பது சமணர்களுள்ளே ஒரு வகையினர், அவர்களை சொல்றது. குண்டரே சமணர் புத்தர் குறி அறியாது நின்று, அதாவது இன்னதுதான் இலக்கணம் என்பதை அறியாமல் குறி அறியாது நின்று கண்டதே கருதுவார்கள் கருத்து எண்ணாது ஒழிமின்று. அவர்கள் தங்கள் தங்கள் மனத்திலே எதனை கண்டார்களோ அதனை அறிந்து கூறினார்கள். அப்போ சைவர்கள் என்ன கூறினார்கள்? திருவருள் அவங்க மனத்திலே நின்று என்ன உணர்த்திட்டோ அதனை கூறினார்கள். சமணர்கள் சொன்னதற்கும் சைவர்கள் சொன்னதற்கும் என்ன வித்தியாசம் கேட்டால், சமணர்கள் தாம் தாம் கண்டதை கூறினார்கள். சைவர்களாக இருப்பவர்கள் தம் உள்ளத்திலே திருவருள் நின்று உணர்த்தியதனை கூறினார்கள். திருவருள் நின்று உணர்த்தியதை கூறினாலே சைவர்கள் சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று. தாம் தாம் கண்டதை சொன்னதனாலே அவர்கள் சொன்னதெல்லாம் பொய்யாக ஆயிற்று. குண்டரே சமணர் புத்தர் குறி அறியாது நின்று கண்டதே கருத்துவார்கள் கருத்து எண்ணாது ஒழிமின்கள். விண்டவர் புறங்கள் எய்து விண்ணவர்க்கு அருள்கள் செய்த தொண்டர்கள் துணையினானை துருத்தினான் கண்டவாறே. துருத்தியிலே தொண்டர்களுக்கெல்லாம் துணையாயிருக்கின்ற சிவபெருமான் காட்சியை இவர் கண்டார். விண்டவர் புறங்கள் எய்த காட்சியை கண்டார். விண்ணவர்க்கு அருள் செய்த காட்சியை கண்டார் என்று சொன்னார். பிண்டத்தை கழிக்க வேண்டில் பிரானையே பிதற்று மின்கள். பிண்டம் என்பது இந்த உடம்பு. இந்த உடம்பு கழிப்பதற்குரியது. ஆகையினால பிண்டத்தை கழிக்க வேண்டில் பிரானையே பிதற்று மின்கள். அண்டத்தை கழிய நீண்ட அடலரக்கந்தன் ஆண்மை கண்டு, ஆண்மை கண்டு, உன்னுடைய வலி எவ்வளோ இருக்குது பார்க்கலாம். அரக்கன் கைலை மலையை பெயர்த்தெடுத்தான். இவனுடைய வலி எத்தகையதாக இருக்கிறது என்று பார்க்கலாம் என்று கையை உள்ளே செருகி பெயர்க்கிற வரையிலும் இடம் கொடுத்தான். பெயர்க்கிற பொழுது என்ன பண்ணான்? ஒரு விரலால் அமிழ்த்தினான். அவனுடைய வலிமை அற்று போயிற்று. அப்படி கண்டு அப்புறம் ஒத்து அவனுக்கும் அருள்கள் செய்து, அவனையும் அடியவனாக ஏற்றுக்கொண்டு அருள்கள் செய்து கால் விரலால் ஊன்றி மீண்ட. கண்டு ஊன்றி ஒத்து மீண்ட. அந்த ஊன்றி மீண்டன் இருக்குது இல்லை, ரெண்டையும் தனித்தனியாக பண்ணி கொண்டு வரணும். அவனுடைய வலிமையை காண்பதற்காக ஊன்றினான். அவன் வணங்கி வேண்டிக் கொண்டதுனால, சாமகானம் பாடினதுனால ஒத்து மீண்டான். அதை சொல்றார். மீண்டு அருளி செய்த துண்டத்து துருத்தியானை தொண்டனேன் கண்டவாறே. துண்டத்து துருத்தி, அந்த துண்டம் என்பது 2 ஆற்றடைக்குறியாக இருக்கின்ற மணல் திட்டின், அதாவது ஏனைய நிலத்தினின்றும் அது துண்டிக்கப்பட்டு விட்டதல்லவா, அதனால் அது துண்டம் என்று சொல்லி துண்டத்து துருத்தி, துண்டத்து துருத்தியானை தொண்டனேன் கண்டவாறே.